வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா 2025ல் 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார். ஏப்ரலில் ராகு கேது, மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024ல் இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். மிதுன ராசி ஒரு மன போராட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷனுடைய நோக்கமே என்னென்னா 2025ல் உங்களுக்கு வந்து மார்ச்சில் நடக்கக்கூடிய அந்த சனியுடைய டிரான்சிஷன், ஏப்ரலில் ராகு கேது, மேல வந்து குரு. ஸோ இந்த மூணுமே வந்து கலந்து பார்க்கும்போது இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இப்போ என்ன மனநிலை இருக்கீங்க, 2025ல் எப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவோட யோசித்து பார்த்தேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சனி வந்து இப்போவே 9th ஹவுஸில் இருக்கார், ஆக்டிவாக தான் இருக்கார், ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. அடுத்த டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு 10th ஹவுஸில் மூவ் பண்ணிட்டோம் சனி. குரு வந்து உங்களுக்கு இப்போ 12th ஹவுஸ்லேருந்து 1st ஹவுஸ்க்கு மூவ் ஆகும். ராகு வந்து 10லேருந்து 9, கேது வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸ். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது மிதுனம் ஆக்சுவலி யூ ஆர் ஓகே. இப்போவே ரொம்ப மோசம் கிடையாது, அடுத்த வருஷமும் பரவாயில்லையாக தான் இருக்குது, நெகட்டிவாக பெருசாக இல்லை. இருந்தாலும் பர்டிகுலராக ஏதாவது பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சனி வந்து ஒன்ஸ் உங்களுக்கு 10th ஹவுஸை ரீச் பண்ணிட்டாருன்னா 10ஆம் இடங்கிறது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், உங்களுடைய ஒர்க் லைஃப். ஸோ அங்கே வந்து ஒன்ஸ் சனி போகும்போது பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். அதுவும் சனி வந்து மீனத்தில் வந்துட்டார்னா எப்படி வந்து இந்த கடல் அலைகள் வந்து ஓயறது இல்லையோ அந்த மாதிரி உங்களை வந்து ஓயாமல் உழைக்க வைக்கிற ஒரு தன்மையை வந்து சனி ஏற்படுத்துவார் 2025லேருந்து. ஸோ நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சும்மா உட்காந்துட்டுலேருந்து அழகாக வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை சனி நடக்க விடாது. அப்போ மென்டலி நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, நமக்கு நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் வேலை பலு அல்லது கொஞ்சம் அலைச்சல், ட்ராவல் பண்ணதெல்லாம் அதிகமாகும், நாம் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ குட் ஐடியா. அப்போ கரியரில் அங்கே மைனஸ் இல்லை. சில பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி இப்போவே இருக்கும். அது ஏதாவது செஞ்சு பார்க்கலாமா, ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணும். குரு வந்து இப்போ 12ல் இருக்குது. இது ஒரு சரியான டைமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ட்ரையல் பார்க்குறதுக்கு இது சரியான டைம். ட்ரையல்னால் என்ன, ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு 10th ஹவுஸில் இருந்து குரு 12ல் இருக்கிறதுனால 2024ல் ஒரு டெஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி, ஒரு ட்ரையல் ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பார்க்கலாம். 2025ல் அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு ஜூனில் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரையலை அப்சர்வ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதை திங்க் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மிதுனத்தில் நிறைய பேருக்கு இந்த வீடு மாற்றலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு ஐடியா இருக்குது. 2025ல் ஏப்ரலில் ஒன்ஸ் அந்த ராகு கேது டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து 4th ஹவுஸில் உள்ள கேது வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது, புது வீடு போகிறது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளான டைம் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு அந்த ராகு கேது மாறினாக்கா நீங்கள் மே ஜூனில் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க. உங்கள் பசங்கள்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு மார்ச் ஆர் ஏப்ரலில் ஏதோ ஒரு லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 10th இல்லை 12th இல்லை 6th, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. இல்லை ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகட்டும்னு நினைக்கிறீங்க, ஸ்கூலை மாற்ற முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சரியான டைம் வந்து நான் சொன்ன மாதிரி ஜூன் ஆர் மே ஜூன் 2025. ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் வந்து அன்அவாய்டபிள், கண்டிப்பாக பண்ணுவீங்க. பயணங்கள் உண்டு, மிதுனத்துக்கு பயணங்கள் உண்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி. சில பேருக்கு வந்து ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம், ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. ஸோ இதெல்லாம் மிதுனத்தில் நான் வந்து சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். அதை விட மெயினாக உங்களுக்கு வந்து இப்போ ராகு வந்து 10ல் இருக்கார்.
ஃப்யூச்சர் அதாவது நான் சொல்கிறது நெக்ஸ்ட் இயரில் ராகு 9லேயும் சாட்டர்ன் 10லேயும் உல்ட்டா ஆகிடும். இப்படியே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன இதை பற்றின ஒரு ரிசர்ச் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் இந்த அசுபர்கள் இடம் மாறுறாங்களோ அப்போல்லாம் ஏதோ சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இருக்கிற ஜாப் ஆர் இருக்கிற லொக்கேஷன் ஆர் பொசிஷன் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் வரப்போகுது, சேலஞ்சஸ் எடுக்க போகிறீங்க. பட் அது நெகட்டிவாக இல்லை. ஃபஸ்ட்டு நல்ல விஷயமே என்னென்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வந்து மனதை காயப்படுத்துமான்னு பார்க்குறோம், அது இல்லை. ஸோ நல்ல விஷயமாக தான் மாறுது. நல்ல விஷயமா மாறினாலும் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். பட் ரெடி பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதாவது ஒரு பெஸ்ட் இது என்னென்னா, குரு வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதுனால சுப விரயங்களை நிறைய கொடுப்பாரு. அந்த சுப விரயங்களை நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு சரியான நேரம். ஸோ பிளான் பண்ணி மிதுனம் 2024 அண்ட் 2025 பிளான் பண்ணி செயல்படுத்துங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாரான்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் இன் சென்ஸ் ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலிந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்னு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது,
ஸோ அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்சிஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம், எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும் கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.